தர்மம் செய்வதில் 7 வழிகள் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், காசு கொடுக்கிறது மட்டும்தான் தர்மம் என்பதாக நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இதுவெல்லாம் தர்மம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸை கவனிங்கள். மற்றவர்களை சந்திக்கும் போது புன்னகை செய்வது தர்மம், நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் தர்மம், தெரியாத ஊரில் வழி தெரியாமல் தடுமாறுபவர்களுக்கு வழி காட்டுவது தர்மம், கண் பார்வையில் தடுமாற்றம் உள்ளவருக்கு உதவுவதும் தர்மம், நடைபாதையில் கிடக்கும் கல்லையோ முள்ளையோ எலும்பு துண்டையோ எடுத்து ஓரத்தில் போடுவதும் தர்மம், உன் வாளியில் இருந்து உன் உடன் பிறவா சகோதரரின் வாளியில் நீர் ஊற்றுவதும் தர்மம். அதாவது உணவில் அல்லது குடிபானங்களில் பங்கிட்டு தருவது, இதுவெல்லாம் தர்மம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தர்மம் என்று சொன்னால் காசு பணம் கொடுக்கிறது மட்டும்தான் தர்மம் நினைச்சிடாதீங்க.